ஆத்மாவின் சக்தி என்ன, செயல் என்ன? ஆத்மாவின் சக்திகள் 3 விதமானவை, 3 விதமாக செயல்படுகிறது. முதல் சக்தியானது இன்றியமையாதது, அது அனிச்சை செயலாக வேலை செய்கிறது. இரண்டாவது சக்தி அதுக்கு அடுத்தபடியாக இச்சை செயலாக செயல்படுகிறது. மூன்றாவது சக்தி ஆத்மீக செயல்களாக செயல்படுகிறது. இப்படின்னா என்ன? அனிச்சை செயல் என்றால் என்ன? இச்சை செயல் என்றால் நம்ம விரும்பி செய்வது, அனிச்சை செயல் என்றால் நமக்கு தெரியாம நடக்கும். இப்போ நமக்கு இதயம் இருக்கிறது, அது ஒரு நிமிஷத்துல 60ல இருந்து 100 சராசரி 80 முறை அது பம்ப் பண்ணுது. ரத்தத்தை உள்ள செலுத்துகிறது. அதுதான் அந்த ரத்த அழுத்தத்தை கொடுக்கறது பம்பு தான் இல்லையா? அது சரி ஆவரேஜ் 80 முறை அது செய்யுது. நீயா செய்ய வைக்கிற? உனக்கு தெரியுமா அதை எத்தனை தரம் செய்கிறது என்று? அதுவாக செயல்படுகிறது. அதான் அனிச்சை செயல், அதுவாக நடக்கிறது. ஒரு குணத்துக்கு நடக்குமா? நடக்காது. ஒரு உயிருள்ள மனிதனுக்கு தான் நடக்கும். அதனால அதே மாதிரி இதை வேணா எடுத்துக்கோ. நுரையீரல் 10ல இருந்து 20 முறை அது பிராணவாயுவை ஏற்று ரத்தத்தை பரிசுத்தப்படுத்துகிறது. அது ஆவரேஜ் 15க்கு வச்சுக்கோ. ஒரு நிமிஷத்துக்கு 15 முறை நீ மூச்சு விடுகிற. அது நீயா செய்யற? அது 15 இல்ல 15 இல்ல கொஞ்சம் கூட வேணும், இல்ல கம்மி வேணும், தீர்மானிக்கிறதா? இல்ல, அனிச்சை செயல். அது எது செய்கிறது? உங்களுடைய ஆத்மாவில் உள்ள முதல் பாகம் செய்கிறது. அதே மாதிரி பாருங்க, கண்ணில் ஒரு தூசு விழுது, உடனே நீங்க தூசு விழுந்து போச்சு, நான் கொஞ்சம் கண்ணீரை சுரக்கணும்லாம் நினைக்கிறேன். அதுவா சுரக்குது கண்ணீரை, அதுவா ஆட்டோமேட்டிக்கான்னு சொல்றோம் இல்லையா? அதான் அனிச்சை செயல். தன்னால சுரக்கும், அதை கழுவி சுத்தப்படுத்துகிறது. ஏதாவது சாப்பிடுற, உமிழ்நீர் சுரக்கிறது, வயிற்றுக்குள்ள போனோட ஜீரண நீர் சுரக்கிறது. இப்படி நூற்றுக்கணக்கான உறுப்புகளின் வேலைகள் தன்னால் செயல்படுகிறது. இது எதனால் செயல்படுகிறது? ஆத்மா உள்ளே இருப்பதால். அந்த ஆத்மா வெளியே இருந்த குணத்துக்கு இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. அதனால ஆத்மாவின் தலையாய முதல் செயல், 3 செயல்கள் சொல்லிருக்கு. முதல் செயல் அனிச்சை செயல். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் செயல்படுவது. ஆனால் மற்ற 2 தான் மனிதனுக்கு சிறப்பாக செயல்படும். இப்ப 2வது பாகம் என்ன வேலை செய்கிறது? அந்த 2வது பாகம் என்ன செய்கிறது என்றால் இச்சை செயல். இச்சை என்றால் நாம் விரும்பி செய்வது. இச்சை செயலாக நாம் விரும்பி செய்வதை செய்வது 2வது சக்தி நமக்கு உபயோகப்படுகிறது. அந்த இச்சை செயல் என்றால் என்ன? பாருங்க, எதுவுமே நீங்க முதல்ல மனசுல நினைக்கிறீங்க, அப்புறம் தானே செய்யறீங்க. சாப்பிடணும் நினைக்கிறீங்க, அப்புறம் தானே சாப்பிடுறீங்க இல்லையா? இன்றைக்கு சபைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் தானே சபைக்கு வரீங்க. இன்னைக்கு வரும்போது இந்த சட்டையை போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் தானே அந்த சட்டையை போட்டுக்கிறீங்க. அதாவது எதுவுமே மனதில் நினைத்துதான் செயல்பட முடியல. நீ மனதில் நினைக்காம எதுவும் செய்யறது கிடையாது. அப்படி செஞ்சா நீ பைத்தியக்காரன் இல்லையா? முடிச்சதான் என்ன செய்யறது எது நினைக்கிறது தெரியாது. அதனால எதையுமே நாம் நினைத்த பிறகு செய்கிறோம். அந்த செயலை முடிப்பதற்கு, அந்த செயலை செய்வதற்கு நமக்கு உதவுவது 2வது சக்தி. அப்ப அந்த 2வது சக்தி அதுக்கு மட்டுமல்ல, அது சாதாரணமா நடக்கிறது. ஆனால் பெரிய சாதனைகளை நீ செய்ய வேண்டும். நிறைய மனதுல அந்த இச்சா சக்தி, இச்சைப்படுகிறாய், ஆசைப்படுகிறாய், நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுற, நிறைய சாதனைகள் செய்யணும்னு ஆசைப்படுற. அந்த ஆசைகளை நிறைவேற்றுவது எந்த சக்தி? உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய அந்த ஆத்மசக்தியின் 2வது பாகம் தான். இப்ப பாத்தீங்கன்னா, அதனால அனிச்சை செயல் உடலில் செயல்படுவது, இச்சை செயல் மனதில் செயல்படுவது, ஆத்மீக செயல் 3வது செயல் அது நம்ம ஆத்மாவில் செயல்படுவது.
இந்த மாதிரி 3 செயல்கள் சொன்னேன் இல்லையா? சரி, இது இப்போ நீங்க இந்த இச்சை செயல் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் கீழ் அது செயல்படுகிறது, அது ரொம்ப முக்கியம். அதாவது அடிப்படை தத்துவங்கள். அடிப்படை தத்துவம் என்பது இயற்கை விதிகள் என்று சொல்லலாம், அல்லது இறைவன் செயல்படும் விதம் என்று சொல்லலாம், அல்லது இறைவனால் விதிக்கப்பட்டது, இப்படிதான் நடக்கணும்னா அப்படிதான் நடக்கும். இப்போ அந்த மாதிரி அந்த தத்துவம் என்னவென்றால், மனம் எதை நாடுகிறதோ அதை செயலாக்க ஆத்மசக்தி உதவும் என்பது அடிப்படை தத்துவம். ஆத்மசக்தியால் தான் நம்ம அதை செயலாக்க முடியும். அது எதை விரும்புகிறதோ, இன்னொன்னு சொல்லலாம் சொன்னீங்க, அதாவது இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவின் பாகம் என்றால் அது எவ்வளவு புண்ணியமானது இல்லையா? அப்படிப்பட்ட அந்த சக்தி எல்லா மனிதர்களுக்கும் இருக்கு அப்படின்னா அது இறைவன் பாகம் அல்லவா? அவன் ஏன் பொய் சொல்றான், அவன் ஏன் திருடுறான், மற்றவர்களை ஏமாத்துறான், கொலையை கூட செய்யறானே. அப்போ அந்த இறைவனின் சக்தியான அந்த ஜீவாத்மாவை உள்ளே, இறைவனின் பாகத்தை உள்ளே வைத்துக் கொண்டு அவன் இவ்வளவு தவறுகள் செய்கிறானே எப்படி அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அந்த அடிப்படை தத்துவம் என்னவென்றால், இறைவன் நீ உன் மனம் எதை நாடுகிறதோ அதை செயலாக்க உதவணுமே தவிர வேற எந்த செய்யாது. அதுவாக செயல்படுவதில்லை. அதுவாக செயல்படுவதற்காக தான் உங்களுக்கு பிரம்ம வித்தையை கற்றுத் தருகிறேன். அந்த பிரம்ம வித்தையை கற்றுக்கொண்டவர்களுக்கு தெரியும் நம்முடைய ஆத்மா எப்படி செயல்படுகிறது என்று. அதனால இந்த தத்துவ ரீதியாக மட்டும்தான் செயல்படும். இப்போ இன்னொன்று என்ன என்றால், எந்த அளவுக்கு மனம் நாடுகிறதோ அந்த அளவுக்கு அது செயலாகும். எந்த அளவுக்கு மனம் தீவிரமாக முழுமையாக நாடினால் அந்த அளவுக்கு அது செயல்படும். ஆனால் அந்த மாதிரி அந்த செயலாக்குவதற்கு வேறு சில தேவைகள் இருக்கு. அது என்ன? திறமையும் அறிவும் வேணும். வெறும் நம்ம ஆத்மசக்தி வெளிப்பட்டால எல்லாத்தையும் செயலாக்கிடாது. திறமையும் அறிவு வேணும். இப்போ எவரெஸ்ட் மேல ஏறணுன்றது ஒருவனுக்கு விரும்புகிறான், அதற்காக ஆசைப்படுகிறான், தீவிரமாக பாடுபடுகிறான் என்றால் அதற்கான திறமை, அதற்கான அறிவை அவன் பெற வேண்டும். ஒரு இமயமலை மேல ஏறணும் அப்படின்னா என்னென்ன தேவை, என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வேணும், எவ்வளவு அதை பழகணும், மலையேற்றத்தை பழகணும், அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவன் இமயமலை மேல ஏற முடியும். நேரம் ஓடி போய் எவரெஸ்ட் மேல ஏற முடியுமா? முடியாது. அதனால நமக்கு அந்த இச்சா சக்தியை, நாம் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த ஆத்மசக்தி உதவினாலும் அதற்கு ஒரு லிமிட், அதை ஒரு அளவு வச்சிருக்காரு. அதாவது உங்களுடைய ஆத்மசக்தி உங்களுடைய மனோசக்தியாக எந்த அளவுக்கு மாறுகிறதோ அந்த அளவுக்கு தான் நீ சாதனைகளை செய்ய முடியும். அதனால நம்ம அந்த மனோசக்தியையும் ஆத்மசக்தியையும் நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு தான் நான் யோகம் அது இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன். சரி, சரி, வேற ஒண்ணு இருக்கு. இந்த இதுல பார்க்கணும்னா, ஒரு மனிதனுக்கு அவன் மனம் எதை நாடுகிறதோ அதை செயலாக்க உள்ளே இருக்கக்கூடிய சக்தி பயன்படுகிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் 2 சக்திகள் இருக்கு. மனோசக்தின்னு சொல்றோமே, இப்போ அது ஒன்று தெய்வ சக்தி, இன்னொன்று அசுர சக்தி. தெய்வ சக்தியும் இருக்கு, அசுர சக்தியும் இருக்கு. இறைவன் இந்த மாதிரி அசுர சக்தியை கொடுத்திருக்கான். ஏன் நம்ம புராணத்தில் படிக்கக்கூடிய அசுரர்களை யார் படைத்தார்? இறைவன் தான். எதற்காக படைத்தார்? இந்த தத்துவங்களை நமக்கு உணர்த்துவதற்காக. அப்போ இவ்வளவு புராணங்கள் எல்லாம் அசுரர்கள் இல்லைன்னா புராணங்களே கிடையாது. ஆனா அசுரர்கள் என்று யாரை சொல்லுகிறோம்? தனி ஜாதி கிடையாது, ஒரு தனி இனம் கிடையாது. ராட்சசர்கள் என்றும் அசுரர்கள் என்றும். இப்ப கண்ணனை எடுத்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணன் பிறந்த அவனுடைய மாமா அவரை இவர்தான் மதம் செய்கிறார். அவர் அசுரர் இல்லையா? கம்சன் அசுரர். ஆனால் அவருடைய மருமகனும்
தெய்வம் என்று சொல்லுகிறோம். அசுரனுக்கு அசுர வம்சத்தில் எப்படி தெய்வம் பிறக்கும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால அவருடைய மாமாவாக இருந்தாலும் அவன் மனதால் அசுர சக்தி பெற்றிருப்பதால் அவனை அசுரன் என்று கருதப்படுகிறது. இரண்யாட்சன் அவருடைய தந்தை அசுர சக்தி கொண்டதால் அவர் அசுரர், இவன் யார் ஞானி என்று சொல்லுகிறோம். அப்போ அந்த மனநிலையால் தான் ஒருவன் அசுரனாகவும் தெய்வமாகவும் இருக்க முடியும். அந்த மனநிலையில் இரண்டு சக்திகள் நமக்குள்ளே இருக்கு, எல்லா மனிதர்களுக்குள்ளே இருக்கு. இரண்டையும் படைத்திருக்கிறான் இறைவன். நாம் எதை வளர்க்கிறோமோ அதுதான் வெளிப்படுகிறது. அந்த சக்தி தான் நமக்கு வெளிப்படுகிறது. அசுர சக்தியை வளர்த்துக் கொண்டால் அசுர சக்தி உடையவனாக மாறுகிற அசுர சக்திகளை செயல்களை நீ செய்ய போகிறார். தெய்வீக சக்திகளை வளர்த்துக் கொண்டால் தெய்வ சக்தி தான் உன்னிருந்து வெளிப்படும். நீ தெய்வமாகவே கூட மாற முடியும். அதனால இது இச்சா சக்தியை சார்ந்த தத்துவம். மனம் எதை நாடுகிறதோ ஆத்மசக்தி செயலாகிறது. அதனால நமக்குள்ளே இருக்கிற அசுர சக்தியை நான் அதிகமாக வளர்க்கக்கூடாது. அது இருக்கத்தான் செய்யும். அதே சமயத்தில் நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக சக்திகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். சரி, அதெல்லாம் விளக்கமா சொல்ற நேரம் ஆகும். இப்ப இது இரண்டு பாகங்கள். ஆத்மாவுக்கு ஒரு முக்கியமான பாகம் என்னவென்றால் மனிதர்களுக்கு மட்டும் இருப்பதுதான் ஆத்மீக செயல்கள். அனிச்சை செயல், இச்சை செயல், ஆத்மீக செயல்கள். இந்த இச்சை செயல்கள் மற்ற ஜீவராசிகளுக்குள்ள இருக்கு. ஆனால் அவைகளுக்கு அதிகமான இச்சை ஒன்று கிடையாது. இறை தேடணும், இனவருத்தி செய்யணும். இந்த ரெண்டு இச்சை தான் அவைகளுக்கு இருக்கும். அதுக்கு மேல இந்த மற்ற மிருகங்களுக்கு வேற ஒன்றும் அதிகமான இச்சைகள் இருக்காது. அது பிறக்கும் போதே அதோட பிறந்து விடுகிறது. இப்ப பாருங்க, அவங்க வீட்டுல ஒரு கிணறு இருக்கு, அந்த பக்கத்துல ஒரு தென்னை மரம் இருக்குன்னா அந்த தென்னை மரத்தின் வேர் இந்த கிணத்துல அதுக்கு அண்ணாண்ட ரொம்ப இதுவா இருக்கு, ஒரு பில்டிங் இருக்கு, ஒண்ணு இல்லைன்னா அங்க வெட்டி பாருங்க, அங்க இருக்கு, அந்த வேர் இருக்காது. அந்த வேருக்கு தெரியும் தண்ணி எங்க இருக்குன்னு தேடி அங்க எடுத்துக்குது. இதெல்லாம் அது பிறவி நோய்னு சொல்றோம். பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட இருக்கிற சைபீரியாவில் இருந்து சில பறவைகள் இங்க வேடந்தாங்களுக்கு வருது. அதுக்கு யாரையா வழிகத்து கொடுத்தது? அது பிறவியிலேயே அதுக்கு இருக்கக்கூடியது. அது பிறவியிலேயே அந்த மாதிரி சில சக்திகளை இறைவன் அருளி இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி இச்சா சக்தி மற்ற உயிர்களுக்கு இருக்கு. ஆனால் அவைகள் வாழ்வதற்கும் இனவிருத்தி செய்வதற்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு தான். ஆனா மனிதனுக்கு எல்லா சாதனைகளையும் செய்யக்கூடிய இறைவக்கூடிய எல்லாவற்றையும் வரக்கூடிய அந்த இச்சா சக்தியை இறைவன் தந்திருக்கு. அதனால்தான் ஆத்மாவாதான் அதை செயல்படுத்தும். சரி, இந்த ரெண்டு சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. மூன்றாவது சக்தி தான் ரொம்ப முக்கியமானது, ஆத்மீக செயல்கள். ஆத்மீக செயல்னா என்ன? நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவுக்கு நம்முடைய கடமை என்ன? இப்போ உங்களுக்கு உடலுக்கான கடமைகள் பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா சாப்பாடு போடுறீங்க, உடம்புக்கு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க இல்லையா? குடும்பம் நல்லா வச்சுக்கிறீங்க, அது கடமை. மனதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இங்க மன சந்தோஷமா இருக்கிறதுக்கு வீட்டுல டிவி வாங்கி வச்சிருக்கீங்க, அதை வச்சுக்க சீரியல் பாருக்கீங்க, என்னென்னமோ பண்ணி மனசு சந்தோஷமா வச்சுக்கிறீங்க. சந்தோஷப்படுத்துறது மட்டுமல்ல உங்க கடமை, அதுக்கப்புறம் வராத. மூன்றாவதாக ஆத்மாவுக்கு என்ன கடமை? அது இருக்கிறதே தெரியலையே, எங்க இருக்குதுன்னு தெரியலையே. அதுக்கு கடமை இருக்கான்னு, அதுக்கு நமக்கு ஒரு கடமை இருக்கானே தெரியலையே. உனக்கு இந்த ஜென்மம் மட்டுமல்ல, நீ பல ஜென்மங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த ஜென்மங்கள் செய்த புண்ணியங்களால் தான், பாவ புண்ணியங்கள் தான் உனக்கு இந்த ஜென்மத்தை தந்திருக்கிறது. அதனால இந்த ஜென்மம் நீ லாபமாக்கி கொண்டால்தான் அடுத்து இதோட சிறப்பான ஜென்மத்துக்கு போக முடியும், அல்லது இறைவனை அடைய முடியும். அதனால இந்த ஜென்மத்தை நீ லாபமாக்கி கொள்ளவில்லை என்றால் அடுத்த ஜென்மம் இதுக்கு ஏற்ற மாதிரிதான் இருக்கும். அதனால ஆத்மாவுக்கான கடமை என்ன என்றால், நம்முடைய ஆத்மாவை தூண்டப்பட வேண்டும். ஆத்மா தூண்டப்பட வேண்டும். அதுக்கு உறங்கி கிடக்குதாங்க,
இறைவன் சொன்ன ஒரே ஒரு அந்த ஒரு அடிப்படை தத்துவ ரீதியாக அது அங்கு உறங்கி கிடக்கிறது. என்ன செய்கிறது? மனம் எதை நாடுகிறதோ அதை நீ செயலாக்க வேண்டும். அது தவிர அது ஒண்ணு செய்யாது. அப்போ இந்த யோகம் சித்திகள் இதெல்லாம் என்னன்னா அந்த ஆத்மாவை தூண்டக்கூடிய கலைகள் தான். இந்த ஆத்மாவை தூண்டப்பட்டு வளர்க்கப்பட வேண்டும். அது அப்படியே இருக்கக்கூடாது, வளரணும். ஆத்ம சக்தி என்று சொல்றோம் இல்லையா, அந்த ஆத்ம சக்தி நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ மனோசக்தியை பத்தி உங்களுக்கு தெரியும். மனோசக்தி என்றால் என்ன? மனம், நமக்கு இருக்கக்கூடிய மனம். சக்தி என்பது நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற சக்தி. மனுஷனுக்கு வேற என்ன சக்தி இருக்கு? நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவில் இருக்கிற சக்தி தான். மனசு இருக்கு, அந்த வெறும் மனம் ஒரு குறைக்குங்கிறாங்க. அது அப்படி கலை பாவங்கிறாங்க, இப்ப சிரிக்கணும் அழுவுங்கிறாங்க. அப்படிப்பட்டது மனம், கேவலமானது. அதற்கு சக்தி ஊட்டுவது எது? ஆத்மா. அந்த ஆத்மா மனதிற்கு சென்றால்தான் மனோசக்தி. இல்லை என்றால் மனோசக்தி இல்லை. இந்த குரங்கு தாவரம் மனம் அடுத்த கிளைக்கு தாவர இப்போ சந்தோஷப்படும், அப்புறம் துக்கப்படும், அது மட்டும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு கிடக்கும் குரங்கு மாதிரி. அதாவது அந்த மாதிரி மனதை சக்தி உடையதாக மாற்றுவது. சக்தி வேற கிடையாது, நமக்குள்ள இருக்கிற மனசுல தான் இருக்கு. அது மனதுக்கு வர வேண்டும். அதுக்குத்தான் இந்த யோக கலைகள் அது இதெல்லாம் கூட நம்ம மனதை சக்தி உடையதாக மாற்றுகிறது, மனோசக்தி உடையதாக மாற்றுகிறது. இந்த மனோசக்தி நமக்கு வந்துவிட்டால் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு வாய்க்கிறது. சரி, அதனால ஆத்மாவை வளர்க்க வேண்டும், அதை தூண்டப்பட வேண்டும், அதை தூண்டி வளர்க்க வேண்டும், அதை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இந்த இரண்டு வேலைகளை தான் நம்முடைய கடமை. இதை நாம் செய்தால்தான் அது அதுவாக செய்யாது, அதுவாக வராது. அதுவாக நாம் வளர்க்கணும். நாம் தான் அதை தூண்டி வளர்க்கணும். நாம் தான் அதை பரிசுத்தப்படுத்துறதுனா என்ன? ஆத்மாவில் சேரும் அழுக்கு எல்லாம் பாவங்கள் என்று சொல்லப்படுகிறது. நிறைய பாவத்தை செஞ்சு அதை அழுக்கடையை செஞ்சு விடுவோம். ஒரு சிம்னி வளர்க்குறதுன்னு வைங்க, அதுல ஒரு கண்ணாடி போட்டிருக்காங்க. அது நீ சுத்தப்படுத்தல அப்படின்னா அது உள்ள அந்த புகை அந்த கருப்பாயி அப்புறம் அந்த வெளிச்சமே வெளியில தெரியாம. அது மாதிரி உன்னுடைய ஆத்மா இருக்கு, புஷ்பங்கள் சுகுந்திருந்தால் அதனுடைய சக்தியே வெளிப்படாது. அது அப்படியே அந்த இரண்டு உண்மையிலே இருந்து விடும். அதனால பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், பாவங்கள் களையப்பட வேண்டும். பாவங்கள்ல பலவிதமான பாவங்கள் இருக்கு, பலவிதமா தான் அவைகள் போகும். சிலவை சோதனைகளால தான் போகும். வைத்தியம் இருக்கு, சிலது மாத்திரை போட்டா சரியா போகுது அந்த வியாதி. சில இதுக்கு என்ன பண்ணணும், ஆபரேஷன் பண்ணாதான் சரியாகும் இல்லையா? சிலது ஆபரேஷன் பண்ண வேண்டிய வியாதிக்கு ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். இந்த மாத்திரை போட்டு போனா மாத்திரை போட்டா போறோம். அதே மாதிரிதான் உன்னுடைய ஆத்மாவில் வரும் வியாதிகள் தான் நீ செய்ய பாவங்கள். அதுக்கு சில சோதனைகளை தந்துத்தான் அதை நீக்க வேண்டும் என்றால் சோதனைகளால் தான் நீங்கும். சிலது சில செயல்களால் மனதாலேயே நீக்கக்கூடிய பாவங்களும் உண்டு. அந்த மாதிரி இருப்பதை தெரிந்தால்தான் நம்ம செய்ய முடியும். பாவங்கள் எத்தனை ரகம் இருக்கு, அதை எப்படி எப்படி போக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் தானே அதை போக்கிக் கொள்ள முடியும். அது நம்ம கடமை. பரிசுத்தப்படுத்த உன்னுடைய ஆத்மாவை நீ பரிசுத்தப்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை. அதனால ஆத்மாவை வளர்க்க வேண்டும், அதை தூண்டப்பட வேண்டும், அதை தூண்டி வளர்க்க வேண்டும், அதை பரிசுத்தப்படுத்த வேண்டும்.